வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் வாஸ்து செல்வ பேசுறேன். இன்னைக்கு நம்மளுடைய வாஸ்து பதிவுகள்ல சார் வீட்டுல வாழை மரம் வச்சா கேன்சர் வரும்னு சொல்றாங்களே, இது போல யூடியூப்ல ஒரு வீடியோ போயிட்டு இருக்கு. வாழை மரம் வச்சா கேன்சர் வருமா அப்படின்னு கேக்குறாங்க. நீங்க விவசாய தோட்டத்துல போய் பாத்தீங்கன்னா எல்லா வீடுகளையும் கூட ஒரு வாழை மரம் வச்சிருப்பாங்க. அதே போல ஒரு கிராம சைடுல வீடு கட்டுவர்கள் கூட வாழை மரம் வச்சிருப்பாங்க. ஆனா எங்க வைத்தால் பாதிப்பு வரும் அப்படிங்கறத தான் சொல்லணும் இந்த இடத்துல. இது கேன்சர் தான் வருமா அப்படிங்கறதுலாம் உள்ள உண்மை கிடையாது. கேன்சர் வரும் அப்படின்னா உங்க வீட்டுல செப்டி டேங்கு, டாய்லெட், தெருக்குத்து, படிக்கட்டு இதனாலதான் வறுமை ஒழிய வேற எந்த ஒரு இதனாலையும் வராது. அதே போல உங்க வீட்டினுடைய கிழக்கு பக்கத்துல ஜன்னலை ஒட்டி, ஜன்னல் ஒரு 3 அடியோ 4 அடியோ ஒட்டி ஜன்னல் அந்த கிழக்கு சைடுல வரக்கூடிய சூரிய வெளிச்சத்தை தடுக்கும் வண்ணம் நம்ம வாழை மரம் வைத்திருக்க கூடாது. ஏன்னா வாழை மரம் அதாவது கிளையாக இப்படி வரும் பொழுது அதனுடைய இலைகள் சூரிய வெளிச்சத்தை தடுக்கிற மாதிரி இருக்கும். அதனால அது வேண்டாம்னு சொல்றமே ஒழிய மற்றபடிக்கு கேன்சர் வருமானம் அப்படி கிடையாது. சரி, வேற எங்க சார் வைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க வடமேற்குல வைக்கலாம், வடக்கு மத்தியத்துல கூட வைங்க, தெற்கு பகுதியில வைங்க, எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது. இப்ப உங்க வீட்டுக்கு கிழக்கு பகுதியில நாங்க வாழை மரம் இருக்குதுங்க, ஆனா எங்க வீட்டுக்கும் அந்த வாழை மரம் இருக்கிற இடத்துக்கும் ஒரு 15-20 அடி தள்ளி இருக்குங்க அப்படின்னா அதனால ஒரு பாதிப்பும் ஏற்படாது, எந்த ஒரு நோய் தொந்தரவும் ஏற்படாது. அதனால நம்ம வீட்டினுடைய சன்லைட் தடுக்கும் வண்ணம் ஏதாவது மரங்கள் இருந்தால் மட்டும்தான் அது பாதிப்பை ஏற்படுத்துமே ஒழிய சன்லைட் வருவதில் தடுக்கிற மாதிரி இல்லை, கரெக்ட் நல்லாதான் இருக்கு அப்படின்னா அதனால் எந்த ஒரு பாதிப்பும் இல்லை. எனவே இந்த வாழை மரம் வச்சா கேன்சர் வரும்னு சொல்றது இதெல்லாம் தயவு செய்து இந்த மாதிரியான ஒரு தகவல்களை நீங்க எல்லாம் புறக்கணிக்கணும். இதெல்லாம் தவறான ஒரு கண்ணோட்டத்தில் பார்த்துட்டு இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம சிலர் வீட்டுக்கு வாஸ்து பார்க்க சொன்னா செடிக்கு வாஸ்து பார்க்கறவங்க இப்ப நிறைய இருக்காங்க. செடிக்கு வாஸ்து பார்க்கறது, இல்ல இந்த மாதிரி விளக்கமாரிங்க வைக்கலாமா அதுக்கு வாஸ்து பார்க்கறது அப்படிதான் இருக்காங்க. என்ன பொறுத்த நான் ஒண்ணு சொல்றேன், உங்க வீடு கட்டமைப்புல வாஸ்துப்படி எல்லாமே இருக்குது, கரெக்டா இருக்கு, பர்ஃபெக்டா இருக்கு அப்படின்னா இந்த செடி வச்சாதான் உங்களுக்கு பிரச்சனை வருமா அப்படின்னா அப்படி ஒண்ணும் கிடையாது. இது போன்ற ஒரு வீடியோ எல்லாம் பார்த்துக்கிட்டு நீங்க பயந்துகிட்டு எல்லாம் இருக்கவே தேவையில்லை. உங்களுக்கு இப்ப பாருங்க, இந்த கற்பூரவள்ளி செடி எல்லாம் மிக ஒரு சளி தொந்தரவு இருக்கவங்களுக்கு ரொம்ப நல்லது. அதே போல துளசி செடி நல்லது. அதே போல வல்லாரை செடி ஞாபக சக்திக்கு அதிகமா பயன்படும். இது மாதிரி செடிகள் எல்லாம் வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு தற்சார்பு வாழ்க்கைக்கு மிகப்பெரிய ஒரு பயனுள்ளதாக இருக்கும். அதனால வாஸ்துவை அறிவியல் கண்ணோட்டத்தோடு பாருங்கள், வாஸ்துவை நம்புங்கள், வாழ்க்கையில் வெற்றி பெறுங்கள். நன்றி, வணக்கம்.